எல்லாரும் வந்தாச்சா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எல்லாரும் சேர்ந்து உக்காந்து சாப்பிட போறோம். ஆமாங்க, நீங்களும் வேலை வேலைன்னு வெளியே போயிருவீங்க. உங்க மவன் பேட்டை தூக்கிட்டு கிளம்பிடுவான். இவ அந்த நெட்டச்சி கூட ஊரை சுத்த கிளம்பிடுவா. நான் மட்டும்தான் வீட்டிலேயே கிடக்கேன். சரி சரி, கோவப்படாதம்மா. கோவப்படாம எப்படில இருக்க முடியும்? படிச்சு முடிச்சிட்டல, ஒரு வேலைக்கு போலாம்ல. இப்படியே சும்மா ஊரை சுத்திக்கிட்டு அலைஞ்சின்னா ஒரு பயலும் மதிக்க மாட்டான். சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதம்மா. உன் தொல்லைய தாங்க முடியாம தான் நான் பேட்டை தூக்கிட்டு தினம் கிளம்பிடுறேன். பிரியா, நீ பேசு. ஏம்மா, அண்ணனை திட்டாதம்மா. அவன் எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறான். உன்கிட்ட சொன்னா நீ வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணுன்னு அதையே பேசிக்கிட்டு இருக்க. அவன் நல்லா படிக்கிற பையன். இன்னும் கொஞ்சம் படிச்சான்னா ஃபாரின்ல போய் நல்ல வேலையில செட்டில் ஆயிடலாம். அவனை படிக்க விடுமா, பாவம் அண்ணன். அப்படியால என்னல சொல்றா இவா? ஆமாம்மா, நானும் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் படிக்க போறேன்னு. நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு, கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவேன். எங்கல கிளம்ப போற? ஏம்மா, பெங்களூர்ல போய் படிக்கணும். அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும். ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும்னா அங்கெல்லாம் போய் படிச்சாதான் முடியும். நான் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இப்ப என்னைய பெங்களூருக்கு அனுப்பி வை. சரில, எந்த ஊருக்கோ போய் படி. நீ சொன்னதுக்காகலாம் சம்மதிக்கல. பிரியா சொன்னதுனால மட்டும்தான் சம்மதிக்கிறேன். ஒழுங்கா போனோமா படிச்சோமான்னு வரணும், புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுமா, தேங்க்ஸ்மா. சரி, எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? சாப்பிட ஆரம்பிங்க. சோறு எல்லாம் ஆறி போகுது. தேங்க்ஸ் பிரியா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ட்ரீட் வை முதல்ல. வச்சிருவோம். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, வாங்கி கொடுத்துட்றேன். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போ, வேற ஒன்றும் வேண்டாம். சரி, நாளைக்கு போவோம்னா? ஓகே ஓகே, உடனே சம்மதிச்சிட்டியே. நீ தான் நல்ல அண்ணன். நீ தான் நல்ல தங்கச்சி. என்னது இது? இந்த மொட்டையும் இவ்வளவு வேகமா வர்றான், மேலே இடிச்சிருவான் போல. அம்மா, தள்ளி விட்டுட்டானே. டேய் மொட்டை, ஆள் வர்றது கண்ணுக்கு தெரியலையா? இப்படி மேலே வந்து இடிக்கிற? சாரி மேடம், சாரி, தெரியாம வந்து மோதிட்டேன். போடா கிறுக்கு பயலே, ரோட்ல இப்படியா கண்ணை மூடிக்கிட்டு போவாங்க? என்னம்மா, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற. அப்படி தாண்டா பேசுவேன். நீ வந்து இடிச்சு தள்ளி விடுவ, நான் சும்மா இருக்கணுமா? என்னடி வாய் ரொம்ப நீளுது? ஐயோ பாவம்னு பார்த்தா ரொம்ப பேசுறியே. நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா, விளக்க என்ன? நான் பக்கத்து ஊர் தலைவர் மகன். இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டி உன்னை என்ன செய்யறேன் பாரு. போடா மொட்டை, உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோடா. மொட்டை கிட்டன்னுகிட்டு இருந்தீங்கன்னா வாயை உடைச்சிருவேன் பாத்துக்கோ. என்னடி ஆச்சு? இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்க? இவன் இந்த ஸ்கேட் போர்ட்ல வேகமா வந்து என் மேல இடிச்சு தள்ளி விட்டுட்டான். இப்போ என் கூட இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன மொட்டை மண்டை, ஒழுங்கா ஊர் போய் சேர வேண்டாமா? எங்க ஊர் பொண்ணுகிட்டே வந்து வம்புழுக்கிறியா? நான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சாரி சொல்லிட்டேன். இந்த ராட்சசி தான் வந்து சண்டைக்கு நிக்கிறா. டேய் மொட்டை பயலே, யார பார்த்து ராட்சசின்னு சொன்ன? இருடா, உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்னையே அடிச்சிட்டல. டேய் மொட்டை, ஓடிருடா, ஓடிரு, தப்பிச்சு ஓடு. என் ஃப்ரெண்டுக்கு கோபம் வந்துட்டு இன்னைக்கு உன்னைய சும்மா விட மாட்டா. சீக்கிரம் ஓடு. இருங்கடி, உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க. ஹே ஹே, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஏலே,
கார்த்தி, என்ன இது மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? அதை ஏன் கேட்க, வர்ற வழியில ஒரு பிரச்சனை. என்னது பிரச்சனையா? என்னாச்சு? ஒரு ராட்சசி கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்க. ராட்சசியா? அது யாரு? இங்க பக்கத்துல தானே. நான் பாட்டுக்கு ஸ்கேட் போர்ட்ல வந்துகிட்டு இருக்கேன், அந்த அடங்கப்படாரி வந்து என் மேல மோதி கீழே விழுந்துட்டா. ஐயையோ, அந்த பொண்ணுக்கு அடிபட்டுட்டா? அவ நல்லா கல்லு மாதிரி தான் இருந்தா, என் கூட தான் சண்டைக்கு வாரா. அப்புறம் என்னாச்சு? என்ன போட்டு அடிச்சிட்டா. கூட சப்போர்ட்டுக்கு ஒருத்தி வந்தா பாரு, நல்ல பனை மரத்துல பாதி இருக்கா. இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நெடுவாளி மாதிரி இருக்கே. கூட இருந்த பொண்ணு யாரு? நம்ம பிரியாவா இருக்குமோ? இருந்தாலும்ல, ஒரு பொண்ணு கூட போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கியே. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, அந்த ராட்சசிக்கு போய் சப்போர்ட் அடிக்கியே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைல. எங்க ஊர் பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அதனால தான் சொல்றேன். ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும்ல. என்னமோ போ. சரி வா, போய் விளையாடுவோம். மஞ்சு, உனக்கு டைம் டேபிள் கொடுத்தாச்சா? இல்ல ரேகா, எனக்கு இன்னும் கொடுக்கல. உனக்கு கொடுத்துட்டாங்களா? ஆமா மஞ்சு, நேத்து தான் மிஸ் எழுதி போட்டாங்க. வெளியே போய் கொஞ்ச நேரம் விளையாடுவோமா ரேகா? நானும் அதுதான் நினைச்சேன். போய் விளையாடுவோமா? என்ன டீ, படிக்கலையா ரெண்டு பேரும்? புக்கை மூடி வச்சாச்சு. எம்மா, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடட்டுமா அம்மா? போய் விளையாடுங்க டீ. நான் உங்களை எப்போ விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன்? நீங்க தான் எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடைக்கீங்க, இல்லைன்னா டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கீங்க. படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும், கொஞ்சமா டிவி பார்க்கணும். சரிம்மா, நாங்க போய் விளையாடுறோம். சரி டீ, போயிட்டு வாங்க. ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா விளையாடணும் என்ன? சரிம்மா. அப்பாடா, இன்னைக்காவது வெளியே போய் விளையாடுறாளுகளே, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. வெளியே போய் நல்லா விளையாண்டாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். என்ன இந்த பயல வர சொன்னா இன்னும் காணுமே? தலைவரே, தலைவரே, வாப்பா டபுள் மண்டையா. என்ன தலைவரே, போன் அடிச்சு உடனே வர சொன்னீங்க, என்ன விஷயம்? இந்த மாசம் கணக்கு பார்க்க சொன்னனே, பார்த்துட்டியா? பார்த்தாச்சு பார்த்தாச்சு. என்னப்பா ரொம்ப சலிச்சுக்கிட்டு பேசுற? பின்ன என்ன தலைவரே, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம உங்ககிட்ட வந்து அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்தேன். 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அதே 10,000 ரூபா தான் தரீரு. அது எப்படி காணும்? இப்ப என்ன சொல்ல வார? சம்பளத்தை ஏத்தி கொடுங்கன்னு கேட்க. எவ்வளவு வேணும் நீயே சொல்லு. எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு போலயே, நிறைய கேட்ட வேண்டியதுதான். ஒரு 25,000 வேணும் தலைவரே, அப்பதான் கட்டுப்படி ஆகும். அவ்வளவுதானா? இத முதல்லயே சொல்லி இருக்கலாம்ல, ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? அப்படியே தலைவரே, முதல்லயே கேட்டிருந்தா கொடுத்துருப்பீங்களோ? இல்லப்பா, முதலையே கேட்டிருந்தீன்னா முடியாது, போய் வேலைய பாருன்னு அப்பவே சொல்லியிருப்பேன். ஆட போங்க தலைவரே, ஏன் இப்படி கஞ்ச பிசுனாரியா இருக்கீங்க? ராணி, 2 கிளாஸ்ல டீ கொண்டு வா. நம்ம டபுள் மண்டையனுக்கு நிறைய வேலை இருக்கு, அவன் சீக்கிரம் கிளம்பணுமா, டீக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பிட்டு வேலைக்கு ஆகல, நாளைக்கு வந்து வேற பிட்ட போடுவோம். அடேங்கப்பா, பட்டமா பாட்டி வீட்டு கோழியெல்லாம் எத்தான் தாண்டி இருக்கு. இன்னைக்கு ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். நிறைய கோழி இருக்கே, நம்மளுக்கு ஒன்னே ஒரு வாரத்துக்கு வரும் போலயே. பாட்டி என்னத்தை போட்டு வளர்க்குதோ, எல்லாம் இவ்வளோ பெருசா இருக்கு. நம்மளுக்கு ஒரே ஒரு கோழி போதும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துட்டு போகவும் முடியல, விட்டுட்டு போகவும் முடியலையே. சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு.
ஹலோ, கறிக்கடை அண்ணாச்சியா? நான் தான் மாலா பேசுகிறேன். ஆ, சொல்லுங்கம்மா. அண்ணாச்சி, கோழி என்ன விலைக்கு எடுப்பீங்க? என்ன கோழிம்மா? சரியான நாட்டுக்கோழி அண்ணாச்சி. ஒவ்வொன்றும் 3 கிலோ 4 கிலோ இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியாம்மா? உங்க வீட்டு கோழியா? அந்த கதையெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு? எடுப்பீங்களா மாட்டீங்களா? சரிம்மா, கொண்டு வா. நல்ல ரேட்டு போட்டு எடுத்துக்கிறேன். இதோ இப்பவே கொண்டு வரேன் அண்ணாச்சி. நீங்க காசு எடுத்து ரெடியா வைங்க. நீ வாமா முதல்ல. யோ பாட்டி, என்ன ஆச்சு? எதுக்கு சமந்தா நயன்தாரான்னு கத்திட்டு கிடைக்கீங்க? அடக்கடவுளே, நேத்து தானே பார்த்துட்டு போனேன். 2 நாள் கழிச்சு பிடிச்சி திங்கலான்னு பார்த்தா எவனோ நம்மளுக்கு முன்னாடியே தூக்கியிருக்கானே. இது கவனிச்சாகணும். இருங்க, நானும் வாரேன். இந்தா தலைவரே வந்துட்டாருல்ல. என்னம்மா, என் பேரு அடிபடுது. தலைவரே, உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்கோம். என்னையா? எதுக்குமா? பாட்டி சொல்லுங்க. ஐயையோ, எப்போ? தலைவரே, எவனோ மொத்தத்தையும் ஆட்டைய போட்டு போயிட்டான். என்ன ஏதுன்னு பஞ்சாயத்து வச்சு கண்டுபிடிங்க. பாட்டி, கவலைப்படாதீங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். பஞ்சாயத்தை கூட்டுறேன். இப்பமே சொல்லி விடுறேன். எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டேன்னா, நம்ம பட்டம்மா பாட்டி வீட்டு கோழி எல்லாத்தையும் யாரோ திருடிட்டாங்களாம். அதை விசாரிக்கத்தான் இந்த கூட்டம். அடக்கடவுளே, பாட்டி கோழிய பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்களே. எந்த கொள்ளையில போறவன் தூக்கிட்டு போனானோ விளங்கவே மாட்டான். ஏக்கா, என்ன இப்படி திட்டுறீங்க? ஆமாட்டி, கோழிக்கறி வேணும்னா கறிக்கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி திங்க வேண்டியது தானே. இப்படி பக்கத்து வீட்டு கோழியை திருடி தின்றுருக்கானுங்களே. சரி விடுங்க, திங்கத்தானே செஞ்சாங்க. அவனுக்கு தின்னது எதுவுமே செரிக்காது பாரு. வாயாலையும் வயிற்றாலையும் பிடுங்கிட்டு போறான். ஐயையோ, இப்படி சாபம் விடுறாவளே. கோழியை தொலைச்ச பாட்டியே சும்மா இருக்கு, இது ஏன் சாபம் விட்டுட்டு கிடக்கு? ஏம்மா, நேத்து யாரு வீட்டுல எல்லாம் கறி குழம்பு வச்சிக்க சொல்லுங்க. என்னங்க, நம்ம வீட்லேயும் நேத்து கறி குழம்பு தான். இவ ஒருத்தியே போதும் நம்ம பேரை நாரடிக்க. ஏட்டி, நம்ம வீட்டில் நேத்து வச்சது ஆட்டுக்கறி, இது கோழி. நீ பேசாம இரு. நேத்து எங்க அம்மா வீட்டில் சாம்பார் வச்சுட்டாங்க தலைவரே. அதை நினச்சி நினச்சி நான் இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டில் நேத்து புளி குழம்பும் முட்டையும் தலைவரே. எங்க வீட்டில் ரசமும் துவையலும். எங்க வீட்டில் நேத்து மீன் குழம்பு. மாலாக்கா, உங்க வீட்டில் என்ன குழம்பு நேத்து? எங்க வீட்டில் பருப்பு டீ. நேத்து பருப்பு மட்டும்தான் வச்சேன் பார்த்துக்கோ. இது சொல்றதெல்லாம் நம்ப முடியாதே. ஒருவேளை இதுதான் ஆட்டைய போட்டிருக்குமோ? சரிம்மா, யார் வீட்லேயும் நேத்து கறி குழம்பு இல்லை போல. சரி, இனிமேலாவது எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. இன்னும் ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டத்தை போடணும்.
கிளம்புங்க கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க, கூட்டம் முடிஞ்சிட்டு. மாலாக்கா, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இதோ வந்துட்டேன் லட்சுமி அக்கா. லட்சுமி அக்கா கூப்பிடவே இல்லை, போய் சொல்லிட்டு ஓடுது. அப்போ இதுதான் கன்ஃபார்மா கோழியா ஆட்டைய போட்டிருக்கு. ஏ லட்சுமி அக்கா, வாட்டி செல்வி வா இரி. என்ன அதிசயமா வந்திருக்க? இந்த கதைய கேட்டியலா? என்ன கதைட்டி சொல்லு. நம்ம மாலாவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். அடியாத்தி, என்ன ஆயிட்டா அவளுக்கு? தெரியலக்கா. அவ மாப்பிள்ள எங்க கடைக்கு இட்லி வாங்க வந்தாராம். அவர் தான் சொல்லியிருக்காரு. காலையில பஞ்சாயத்துல கூட நல்லா தானே இருந்தா? ஆமாக்கா. என்னாச்சுன்னு தெரியலையே. வாரியாட்டி, போய் பார்த்துட்டு வந்துருவோம். வாரேன்க்கா, வாங்க போவோம். இரு, நெடுவழிக்கு ஒரு ஃபோன் அடிக்க, போற வழியில அவளையும் கூட்டிட்டு போயிருவோம். ஏட்டி நெட்டச்சி, நம்ம மாலாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? நான் போய் பார்க்க போறேன், உடனே வா. என்னாச்சுன்னு தெரியலட்டி, போய் பார்த்தாதான் தெரியும். நான் ஃபோனை வைக்க, நீ மரத்துக்கிட்ட வா, சேர்ந்து போயிருவோம். என்ன? அந்தா வந்துட்டாங்க லட்சுமி அக்கா. வாங்க வாங்க, என்னாச்சு மாலாக்காவுக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காவோன்னு செல்விதான் வந்து சொன்னா. நல்லா தானே இருந்தா? தெரியல, வாங்க எல்லாரும் போய் பாப்போம். சீக்கிரம் வாங்க. ஏம்மா யாத்தே, முடியலையே. உனக்கு இதெல்லாம் தேவைதான் டி. எவ்வளவோ சொன்னேன், கேட்டியா? இப்ப இந்த நிலைமையில கிடக்க. யோ மென்டல், போயா தூர. எரியற தீயில எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்காரு. உனக்கு புத்தி சொன்னல, என்னைய சொல்லணும். மாலாக்கா, மாலாக்கா, என்னாச்சு உங்களுக்கு? எம்மா யாத்தே. அலெக்ஸ் தம்பி, என்னாச்சு இவளுக்கு? அதை ஏன் கேக்கீங்க? நேத்து எங்கேயோ போய் கோழிக்கறி வாங்கிட்டு வந்திருக்கா. ஒரு 3.5 கிலோ இருக்கும். எதுக்கு டீ இவ்வளவு கறின்னு கேட்டா என் கூட சண்டைக்கு வாரா. உங்க வீட்டுல இருக்கிறது 3 பேரு, 3.5 கிலோ எதுக்கு? உங்களுக்கு புரியுது, இவளுக்கு புரியலையே. சரி என்னன்னு போன்னு விட்டுட்டேன். ஆனா இவ என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? குழம்பு வச்சு அவ்வளவு கறியையும் தனியா தின்னு முடிச்சிட்டா. என்னது 3.5 கிலோ வைமா? அலெக்ஸ் அண்ணன், உங்களுக்கு தரலையா? இல்லம்மா, எனக்கும் என் பையனுக்கும் பருப்பு வச்சு கொடுத்துட்டா. 3.5 கிலோ கோழிக்கறியையும் ஒத்தையில தின்றுக்கா. அதனாலதான் ஃபுட் பாய்சன் ஆகி இங்க வந்து கிடக்கா. ஃபுட் பாய்சனா? அப்படின்னா என்ன தம்பி? சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்காம போறதுதான்க்கா. 30 தடவை வாந்தி எடுத்திருக்கா. 47 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கா. அடக்கடவுளே, அலெக்ஸ் அண்ணன் எண்ணிக்கிட்டே இருந்திருக்காரே. கணக்கு எப்படி கரெக்டாக சொல்கிறாருன்னு பாருங்க. அப்போ நேத்து பட்டம்மா பாட்டி வீட்டு கோழியை திருடுனது நீங்கள் தான். என்னது, கோழி திருடுனாளா? ஆமாம் அலெக்ஸ் அண்ணன், இன்னைக்கு காலையில் தான் பஞ்சாயத்து நடந்தது. ஆனால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ தானே தெரியுது. அப்படியாம்மா? எனக்கு எதுவும் தெரியாதேம்மா. ஏட்டி, பாட்டி வீட்டுல மொத்த கோழியும் காணாம போயிட்டு இவ ஒரு கோழியை தானே தின்னா. மற்ற கோழியெல்லாம் எங்க போச்சு? வித்துட்டேன். வித்துட்டியா? யார்கிட்ட வித்த? கறிக்கடைக்காரங்கிட்ட தான் வித்தேன். அடி பாவி சண்டாளி, இப்படி இல்லாமா பண்ணுவ? உடம்பு சரியானதும் பாட்டி வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு காசை கொடுத்துட்டு வந்துடணும், புரிஞ்சுதா? நான் ஏன் காசு கொடுக்கணும்? காசெல்லாம் செலவாயிட்டு. என்ன மாலாக்கா, அன்னைக்கு தலைவருக்கு போட்ட மாதிரி ஒரு ஊசியை போட்டுருவோமா? போட்டுக்கிட்டு தொலைச்சிடாத டீ, விளங்காதவளே. கிளம்பு முதல்ல. அப்போ நாங்க கிளம்புறோம். உடம்ப பார்த்துக்கோ, பார்த்து பத்திரமா இருந்துட்டு வா. என்ன? என் வீட்டு தோட்டத்தில் கோழிய காணோமே, யார் வந்து தூக்கிட்டு போனாங்க தெரியலையே. யார் வீட்டில் குழம்பாச்சோ, 65 ஆயிருச்சோ, ஒண்ணுமே புரியலையே.
ஏய் கிளவி நில்லு. யாருடா நீங்கெல்லாம்? கிளவி கையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? எடு வெளிய. செயினை கலத்தி கொடு. கத்தி எதுக்கு கொண்டு வந்திருக்கப்பா நீ? ஓ, தேங்காய் பறிக்க வந்திருக்கீங்களா? தோட்டம் அந்த பக்கம் இருக்குப்பா. ஏய் கிளவி என்ன உளறிக்கிட்டு இருக்க? என் வீட்ல தென்னை மரம் ஒண்ணும் இல்லப்பா. தலைவர் வீட்ல தான் இருக்கு. போய் அங்க போய் கேளுங்க. கிளவி உன்னைய இப்ப கடத்திட்டு போக போறோம். அப்படியாப்பா? ரொம்ப நல்லது. ஆமா ஆமா, தலைவர் வீட்ல தான் தென்னை மரம், மாமரம், நிறைய தோட்டம்லாம் வச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் வசதியானவர், பாத்துக்கோங்க. அங்க போனீங்கன்னா நிறைய தேங்காய் பறிக்கலாம். சரி, போயிட்டு வரீங்களா? தூக்குடா கிளவிய. டேய், என்னைய எங்கடா தூக்கிட்டு போறீங்க? என் வீட்ல தென்னை மரம் இல்லடா. சொன்னா கேளுங்கடா. செல்வி, செல்வி, விஷயம் தெரியுமா? என் தங்கச்சியும் அவ வீட்டுக்காரரும் நாளைக்கு அமெரிக்கால இருந்து வர்றாங்க. அப்படியா? என்ன விஷயம்? திடீர்னு வராக? மாப்பிள்ளைக்கு ஒரு வாரம் லீவு கிடைச்சிருக்காண்டி, அதான் நம்மளெல்லாம் பார்த்துட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போலான்னு வராங்க. பிளேன்ல கிளம்பியாச்சாம். நேத்தே கிளம்பிட்டாங்க. இப்பதான் ஃபோன் அடிச்சாரு. நாளைக்கு காலையில வந்துருவாங்க. எப்பா, அத்தையும் மாமாவும் வராங்களா? ஐ ஜாலி. ஸ்வேதாவும் வருவாள்லப்பா? ஆமால, வந்த எல்லாரும் தானே வருவாங்க. ஜாலிப்பா, ஒரு வாரம் ஜாலியா இருக்கும். ஒரு வாரம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. செல்வி, அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். என்ன, எந்த குறையும் வைக்க கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. சரிம்மா, நான் கடைக்கு கிளம்பட்டுமா? சரி, போயிட்டு மத்தியானம் சாப்பிட வாங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுப்பா. இனிமையாவது ஒழுங்கா இரு. எம்மா, எனக்கு பசிக்குமா, சோறு தாம்மா. ஏலே, இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தேன். வந்து நிக்கிறதுக்குள்ள சோறு சோறுன்னு பறந்துகிட்டு வாரியே. பிரபு, அம்மா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிடட்டும். நான் உனக்கு கடையில சாப்பாடு வாங்கி தாரேன். எப்பா, எனக்கு புரோட்டா வேணும்பா. சரியில்ல, வாங்கிட்டு வாரேன். என்னங்க, எனக்கு 2 பார்சல் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கங்க, புரோட்டா. 2 நாளா ஆஸ்பத்திரியில கிடந்துட்டு வந்து கூட உனக்கு அறிவு வரலையே. உனக்கு புரோட்டா கிடையாது, இட்லி தான் வாங்கிட்டு வருவேன். சரிங்க, அப்படின்னா ஒரு 12 இட்லி மட்டும் வாங்கிட்டு வாங்க. நிறைய சாப்பிடக்கூடாதுல்ல. என்னது, 12 இட்லியா? கடை வைக்க போறியா? 3 இட்லி தான் வாங்கிட்டு வருவேன். சாப்பிட்டுட்டு ஒழுங்கா வீட்டில் கெட. உடம்பு சரியாகட்டும் முதல்ல, அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கோ. 3 இட்லி எங்க காணும் எனக்கு? இப்படி பட்னியா போட்டு கொள்றாங்களே. ஏலே மணி, என்ன பல்ல காட்டிக்கிட்டே அலையிற? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமால, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எங்க அத்தையும் மாமாவும் அமெரிக்கால இருந்து வாராவோ. ஓ அப்படியால, அதான் சந்தோஷமா அலையிறியா? ஸ்வேதாவும் வராளா? ஆமாலே. எப்போ வராவோ? நாளைக்கு காலையில வர்றாங்களே. நாங்க எல்லாரும் ஏர்போர்ட்ல போய் கூப்பிட போறோம். ஏரோப்ளேன்லாம் நிக்குமே, அங்கேயால? இல்லை, எனக்கும் ஏரோப்ளேனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போறியா? கார்ல இடம் காணாதேல. இடம் இருந்தாலும் இவன் கூட்டிட்டு போக மாட்டான். என் கூடயும் ஸ்வேதாவை பேச வையில. சரில, அவ வரட்டும், நான் கூட்டிட்டு வாரேன். ஐ ஜாலி, தேங்க்ஸ்ல. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்குள்ள தேங்க்ஸு? சரி வா போவும். சோடி கிளியங்கே
காணவில்லை, சொந்த கிளியுப்போ காணவில்லை, எங்கதான் போனாலோ எப்படி தேடுவேனோ. என்ன தாத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஏம்மா என்னைய பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரியா இருக்கு? அப்ப சந்தோஷமா இல்லையா, கவலையா இருக்கீங்களா? தாத்தா என்ன விஷயம் சொல்லுங்க. ஏம்மா என் பொண்டாட்டிய காணும்மா, எங்கேயாவது பாத்தீங்களாம்மா? என்னாச்சு, பாட்டி மறுபடியும் தொலைஞ்சு போயிட்டாங்களா? காலையில கோழிய தேட போறேன்னு போனாம்மா, இன்னும் வீட்டுக்கு வரல. ஏன் தாத்தா இனிமே கோழியை தேடாதீங்க, கோழி கிடைக்காது. அந்த கோழி எல்லாத்தையும் மாலை அன்னைக்கே கறிக்கடைக்காரன்ட்ட கொண்டு வித்துட்டா. அப்படியா? அடி பாவி சண்டாளி, என் வீட்டு கோழியெல்லாம் திருடிட்டு போயிருக்கா. அவளை சும்மா விடமாட்டேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் தாத்தா, அவளே இப்ப ஆஸ்பத்திரியில தான் கிடக்கா, கோழி கறியை தின்றுக்கா. எம்மா கோழிக்கறிய தின்னு எதுக்குமா ஆஸ்பத்திரியில சேரணும்? கொஞ்சோண்டு தின்னா ஒன்றும் செய்யாது தாத்தா. ஒரு 3.5 கிலோ கறியை தனியா தின்னா எல்லாம் செய்யத்தான் செய்யும். புட்டு பாய்சன் ஆயிருச்சு. அப்படியா? நல்லா வேணும் அவளுக்கு. என் வீட்டு கோழிய திருடிட்டு போனால. சரி அந்த கதையை விடுங்க. பாட்டி இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, போய் தேடி பாருங்க. ஏம்மா காலையில இருந்து ஊர் முழுக்க தேடிட்டேம்மா, பாட்டி எங்கேயுமே காணும்மா. அட கடவுளே, இப்ப என்ன செய்ய? சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. போலீஸ் அக்கா, எங்க ஊரு பாட்டிய காணும், கண்டுபிடிச்சு கொடுங்க. என்னது ஊரு பாட்டியா? எம்மா அவ என் பொண்டாட்டிம்மா. ஓ அப்படியா, எப்ப காணாம போனாங்க? இன்னைக்கு காலையில வெளியே போனாமா, அதுல இருந்து காணும்மா. தாத்தா எல்லாத்தையும் இந்த போலீஸ் மேடத்திட்ட ஒழுங்கா சொல்லிட்டு வாங்க, நாங்க அந்த டீ கடையில இருக்கோம். சரிம்மா, போய் இருங்க, நான் வர்றேன். ஏக்கா வாங்க போவோம். சரி தாத்தா, பாட்டியை கண்டுபிடிச்சிடலாம். பாட்டியை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, இந்த ஃபைல்ல அவளை பத்தின எல்லா டீட்டெயிலும் வச்சிருக்கேம்மா. சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. சரிங்க தாத்தா, நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. நாங்க பாட்டியை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கூட்டிட்டு வரோம். சரி, நான் போயிட்டு வரேம்மா. வாங்க